வெல்கம் டு குக் ஈஸி ஈட் ஹெல்த்தி. ரசப்பொடி இல்லாமல் 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக டேஸ்டியான ஒரு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். அப்புறம் 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் மல்லி, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நீங்கள் தாளிக்கும் போதும் சேர்த்துக்கலாம், நான் அரைக்கும் போதே சேர்த்துருவேன். சேர்த்து அரைச்சிட்டோன்னா நான் அதோட சத்தும் நமக்கு சேர்ந்துடும். நம்ம தாளிக்கும் போது சேர்த்தோம்னா அதை தூக்கி போட்டுருவோம். அதனால தான் நான் வந்து அரைக்கும் போதே சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சோண்டு புளி, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் குறப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி ரெடி பண்ணியிருக்க மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். இதை 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். இதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படி வீடே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இதில் இனிமேல் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரசம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடக்கூடாது. சைடில் வந்து கொஞ்சம் நுர ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு ரசம் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப கொதிக்க விட்டோன்னா ரசம் வந்து கசப்பு கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால் ரொம்ப வந்து கொதிக்க விடாதுங்க. இப்போ இந்த மாதிரி சைடில் லைட்டாக கொதி வந்த உடனே இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது இந்த ரசத்தோட டேஸ்ட் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி நல்லா தரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இனிமேல் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டண்ட்டான டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு குக் ஈஸி ஈட் ஹெல்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.